அவர் நுழைந்தார். மூசா அவர்கள் அந்த ஊருக்குள்ள நுழைந்தார். அங்கே 2 மனிதர்களை கண்டார். அந்த ஊருக்குள்ள வர்றாரு, 2 மனிதர்களை கண்டார். 2 பேர் என்ன செய்யறாங்கன்னா எக்தத்திலானி, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஹாதாவின் சியத்திகி, ஒருவர் இவருடைய கோத்திரத்தை இவருடைய இனத்தை சேர்ந்தவர், ஹாதாவின் அதுவிகி, இன்னொருவர் இவருடைய எதிரி பிறவனுடைய கோத்திரத்தை சேர்ந்தவர். இப்படி 2 பேரும் சண்டை போட்டு இருக்கிறது பார்க்கிறார். பார்த்த உடனே உள்ளது மின் சியத்திகி அல்லது மின் அதுவிகி, இவருடைய ஜாதியை சேர்ந்த ஆள் இருக்கார்ல, மூசா நபி ஜாதி இஸ்ரவேலர், அந்த ஆளு கூட கேட்கிறார், மூசாவே அடிக்கிறான் பாரு காப்பாத்து அப்படின்னு கேட்கிறாரு. உடனே மூசா வர்றாங்க, என்ன இதெல்லாம் விசாரிக்கல, நம்மால அடிக்கிறான்னு சொல்லி ஒரு குத்து விட்டார். மூசா ஒரு குத்து விட்டாரு, கலாலி ஆள் காலி ஆயிட்டான். சாவடிக்கவும் சாவடிக்கல, அவரு கோபத்துல இன்னடா அடிக்கிறான்னு சொல்லி கொடுத்தாரு. அவர் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆளா இருந்தவன ஒரு அடியில ஆள் பிறந்து ஆள் பலாயிரத்துல பட்டுச்சு போல இருக்கு, ஆள் அவுட்டு, ஆள் முடிஞ்சுட்டான். முடிஞ்சவன கால ஹாலாமின் அவனை செய்தான், செய்தான் வேலை பெரியா பண்ணிவிட்டேன், செய்தானுடைய வேலை, இன்னகு அதுவும் முள்ளு முதியும், அவன் பெரிய எதிரியா இருக்கான், வழிகேடனா இருக்கு, வழிகெடுக்கிறவனா இருக்கிறான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, கால ரப்பி இன்னி வளர்த்து நப்சி, இறைவா எனக்கு நான் அநியாயம் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு சொன்னா கபரலகு, அல்லாஹ் அவரை மன்னித்து விட்டான். இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், அருள் செய்யக்கூடியவன். இது 28ல 14, 15, 16 வருது. இதுல பல விஷயங்கள் நீங்க வழங்கிட்டு இது வரைக்கும் சொன்னதுல என்ன வழங்கணும்னு கேட்டா, மூசா நபி அவர்கள் இந்த அம்மாட்ட வளர்றாங்கல்ல, வளரும் போது எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிருச்சு. அதனால கரெக்டா நம்ம ஆளு அவன் ஆண்டு நிற்கிறார். இல்லாட்டி இவர் யாரா இருந்திருக்கணும், இவர் அந்த பக்கம் உள்ள ஆளாத்தானே சொல்லி வளர்க்கப்பட்டிருக்கணும். ரகசியமா எல்லாம் அந்த அம்மா சொல்லி கொடுத்து, என் பிள்ளைதான் நீ, உன் எதிரியாவன், உன்னை கொள்றது பிளான் பண்ணா, இதெல்லாம் நம்ம சொல்லப்படல. இதுல விளங்கு என்ன விளங்குது, ஒரு பக்கம் அவர் ஜாதியை சேர்ந்தவன், ஒரு பக்கம் அவருடைய எதிரியை சேர்ந்தவன் இருக்குது. அப்ப இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சின்ன வயசுலயே அந்த அம்மா எல்லாத்தையும் போட்டு விட்டவுடனே இவன் ஆசையா வளர்த்தான ஒரு கட்டம் வரைக்கும் தான் வளர்த்தான். அப்புறமேல என்னன்னு கேட்டா, இவர் தன்னுடைய இனத்துக்கு உள்ள ஆளாக ஆயிட்டாரு. இஸ்ரவேல் பக்கம் சேர்ந்துக்கிறது, கிப்திகளை எதிர்க்கிறது, சண்டைக்கு போறது, இப்படியாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் ஊர் அடங்கி இருக்கிற நேரத்தில் ஒளிஞ்சுக்கிட்டு நுழைஞ்சாங்க. இவர் மன்னர் வீட்டுல மந்திரியா, ராஜாவா, இளவரசரா வளர்ந்தா அப்படி வர வேண்டிய தேவையில்லை. இவர் வளர்ந்தார் இந்த குழந்தை பருவம் வரைக்கும் தான் அல்லாஹ் அப்படி காட்டுறான். விவரம் தெரிஞ்ச உடனே பருவ வயசு அடைஞ்ச உடனே என்னவாச்சுன்னு கேட்டா, இவர் அந்த அரண்மனையெல்லாம் இருக்கல, இவர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சார். இளைஞராக அது நல்ல வளம் எப்படி வருதுன்னு கேட்டா, தகவல் மதீனத்தை ஊருக்குள்ள வர்றாருன்னா ஊரை விட்டு போயிருந்தான்னு இருக்கும். இந்த குறைவனுக்கு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, ஊரை விட்டு வெளியே போனா ஊருக்குள்ள வர முடியும். ஊருக்குள் வருகிறார். எப்ப வர்றாரு ஊருக்குள்ள, அலாதீனி அவ்வளத்துமே நகலிகா, ஊர் மக்கள் எல்லாம் கவனம் இல்லாமல் இருக்கிற நேரம் பார்த்து, எல்லாரும் தூங்கி மகரிபிலையோ அல்ல இசாவிலே ஊரடங்கி போயிடும். அந்த காலத்துல இப்பதான் 12 வரைக்கும் ஊரை முடிச்சிட்டு இருக்குது. இசாவிலே ஊரடங்கி போயிடும். ஊரடங்கின நேரத்தில் வந்தாருன்னு நல்லா சொல்லி காட்டுறான். ஊர் அடங்கின நேரத்தில் ஊருக்குள்ள நுழைஞ்சாருன்னு அர்த்தம், ஊர்ல ஒரு இல்லைன்னு அர்த்தம், பயந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தம், ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான்னா என்ன அர்த்தம், எப்படி அந்த மோதிட்டாருன்னு அர்த்தம். அவங்க தெரிஞ்சு வச்சுன்னு அர்த்தம், இவன் நம்மால் இல்ல, இவன் வேற ஆளை கொடுத்து நம்மகிட்ட வளர்த்து ஏமாத்தி விட்டாங்க, அவருக்கு தெரிஞ்சு வச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி ஒளிய தேவையில்லை. அரண்மனையில் அப்படி பல்லக்கில் வந்திருப்பாரு. இவர் அதை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இருந்தாரே, ஆனால் இவனை அடிக்கவும் தேவையில்லை, பிடிச்சிட்டு சொல்லியிருப்பாரு. அவன் பார்த்துட்டு பண்ணிருந்தாரு, ஆளை தூக்கிட்டு அரண்மனை கொண்டு சொல்லியிருப்பாரு. அப்ப இவர் இளவரசரா இருக்கல, தலைமுறை இளைஞரா இருக்கும் பொழுது அது பருவத்தை அடையும் போது அப்படி இருந்தாரு நல்லா சொல்லி கேட்டான். பருவம் அடைஞ்சு ஒரு சுமார் 20-25 வயசு அடைகிற நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்பவே அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, இறைவன் வகி வருதார். அப்ப எதிர்க்கல பிறவன, இப்பவே ஏற்றுட்டார். வகி வர்றதுக்கு முன்னாடி, நபி ஆகுறதுக்கு முன்னாடி அவர் ஏற்க ஆரம்பிச்சாரு. அடையாளம் தெரிஞ்சு போய் ஒளிஞ்சு வாழ ஆரம்பிச்சாரு. ஒளிஞ்சு வாழ்ற அளவுக்கு விவரம் தெரிகிற வரைக்கும் தான் அல்ல அவனை குழந்தையத்தான் காப்பாத்தினான். அதுக்கப்புறம் அவர் கையை கொண்டு காப்பாற்றுற அளவுக்கு நினைச்சிட்டான்ல ஆக்கிட்டான். அதனால நினைஞ்சாரு கரெக்டா. அவன் என்ன பண்ணா, ஓய் நம்ம ஆளு உன்னதான் அழிக்கிறான்னு கேட்டான்ல, அவனுக்கு வரைக்கும் தெரிஞ்சிரு, ஊருக்கு தெரிஞ்சிருப்ப, பிறவனுக்கு மட்டும் தெரியல. 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒரு ஆள் இவர் ஜாதியா, ஒரு ஆள் வேறு பிறமை ஜாதியா. அப்ப இவன் யார கூப்பிடுறாங்க, மூசா நபியுடைய ஜாதிக்காரன் அவர் கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான், நம்ம ஆளுங்க கூப்பிடுறான், பிறவன் ஆள் தான் கூப்பிட்டு போனா, பிறவன் ஆள்னா பிறவன் ஆள் பிறவன் பக்கம்ல சப்போர்ட் பண்ணுவாரு. அப்ப இவன் கூப்பிட்டதுல என்ன நடந்ததுன்னு கேட்டா, ஊர் அறிய டிக்ளேர் பண்ணிட்டாரு. நடந்தது ஊர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரியே, நான் இந்த ஆள் தான், நான் உன் ஆள் கிடையாது,
நான் இஸ்ரவேலன் தான் என்று அவர் தெளிவாக அறிவித்திருக்கிறார் என்பதையும் இந்த ஒரு 4 வார்த்தைக்குள்ள அதை அடக்கி வச்சிருக்கான். அவ்வளவு விஷயத்தை அவர் மறைஞ்சுக்கிட்டு வந்தாருங்கிறதுல இருந்து வரலாறு பார்க்க வேண்டிய தேவையில் இருக்கலாம். குர்ஆன்ல இருந்து விளங்குறது. இதெல்லாம் எந்த ஒரு வரலாற்று நூல்லையோ நபிமார் வரலாறு இதெல்லாம் எழுதப்படல. நம்ம சொல்றோம் எதை வச்சு சொல்றோம்? குர்ஆனில் அப்படி புரிந்து கொள்ள முடிகிறது. ஒளிஞ்சுக்கிட்டு அவர் வர்றாரு, மறைவான நேரத்தில் வர்றாரு, ஊர் அடங்கின நேரத்தில் வர்றாரு. அப்ப இந்த ஜாதிக்காரன் வந்து நம்ம ஜாதிக்காரன் கூப்பிடுறான், உடனே இவர் தெரிஞ்சு பேசிட்டு அவன்கிட்ட சண்டைக்கு போறாரு, எங்கால எப்படி நீ அடிக்கிறேன்னு சொல்லி போறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது வந்து நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியல. பிறவன்கிட்ட வந்து இவர் யார் என்ற உண்மையை நீண்ட நாட்களுக்கு மறைக்க முடியவில்லை என்பது விளங்குகிறது. அதே நேரத்தில் நபி அவர்களுக்கு முன்னாடியே இவர் இந்த இறை நம்பிக்கையோட வளர்க்கப்படுறாரு பாரம்பரியத்திலே. என்ன அல்லாட்ட மன்னிப்புக்கிறார்ல, கொலை செஞ்ச உடனே நபியாவெல்லாம் இல்ல, இப்ப குத்திட்டாரு, கொலை பண்ணிட்டாரு. யாரெல்லாம் தெரியாம போட்டு சைத்தான் பண்ணிட்டானே. இப்ராஹிம் நபி மாதிரி ஒன்னொன்னா சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்துனா ஒரு இறைவனை விளங்கிடல. இவர் என்ன பண்றாரு, ஒரு குத்தணும் ஆள் காலியானவன எல்லாரும் மன்னிச்சிருக்கிறார். அப்ப என்ன வழங்குது, அவங்க அம்மா அப்படி வளர்க்கிறாங்க. அவங்க அந்த இஸ்ரவேல் பாரம்பரியத்துல முந்தைய நபிமார்களை பின்பற்றி அந்த மாதிரி வந்த ஒரு குடும்பமா அவங்க இருந்ததுனாலதான் அல்லாஹ் பத்தியும் சைத்தானை பத்தியும் அப்ப அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடணுங்கிற பத்தி விளங்கி நபி ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த கொலைக்கு மன்னிப்பு தேடுறாரு அவர். இவர் வந்து நபி முந்தைய இந்த இறை விஷயம் நபி மூலமா தான் கிடைக்கும் வைங்க, நுபுவத்து மூலமா இப்படி கேட்டிருக்க மாட்டார் அவர். முன்னாடி கேட்கிறார், நபி ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாம் தெரியாம பண்ணிட்டேன், சைத்தான் அப்படி கெடுத்துட்டான், நீங்க மன்னிச்சுன்னு கேட்டிருக்காரு. அது வளர்ப்பு அழகான முறையில் அந்த அம்மா நினைஞ்சிருக்கிறாங்க, அவரை வளர்த்திருக்கிறாங்க என்பதையும் வழங்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு சொல்றாரு, ஆல ரப்பி பிமா அண்ணம் அலைய வலன் அக்கூன அகிரலில் முஜ்ரிமீன். யாரெல்லாம் நீ எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிற, இன்னுமே வந்து ஒரு காலத்தையும் இந்த தப்பு செஞ்சவனுக்கு நான் சார்பா நிக்க மாட்டேன். நம்ம ஆண்டு பார்த்து நான் எந்திப்பட்டேன், அப்படி செஞ்சிருக்க கூடாது, என்ன மேற்கொண்டு கேட்டிருக்கணும், நான் அதை விசாரிக்காம என்ன பண்ணேன், எங்கால எப்படி நீ அடிக்கிற என்று நான் செஞ்சுட்டேன். இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான்ல, நான் அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, என்ன நடக்கும், பிறவனுக்கு மெசேஜ் போயிடும். போனவன் என்ன ஆகுது, இந்த கொண்டான வருமா இல்லையா, அதை சொல்றான். அல்லாஹ் சொல்றான், மதீனத்தி ஹாயிஃபன் யதரக்கபு. மூசா வந்து அந்த ஊர்ல எதிர்பார்த்து கொண்டு மறைந்து எதிர்பார்த்து கொண்டு அஞ்சிக் கொண்டே இருக்கிறார். அஞ்சிக் கொண்டே காலை நேரத்தை அடைகிறார். அப்ப சுருவுக்கு முன்னாடி ஊருக்கு நுழைஞ்சிருக்காண்டு விளங்குது. காலை நேரத்தை அடையும் போதே பையன் அவருக்கு என்னது, ஆளை காலை நிமிட்டம், என்னமோ நடக்க போகுது, காலை என்னமோ நடக்க போகுது, என்ன மேட்டுன்னு பார்ப்போம், நம்ம தான் கொண்டுட்டோன்னு விஷயம் வழங்கிருச்சுன்னு சொன்னா கதை முடிஞ்சு போச்சு, ஒண்ணு வர மாட்டாங்க, அதை தெரியாமையும் போயிடலாம், என்னன்னு பார்க்குவோம் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டே இருக்கிறாரு. அப்படி காலையில கவனிச்சுட்டு இருக்கும் பொழுது நேற்று சண்டை போட்டான ஒரு ஆளு, இவருடைய ஜாதிக்கான அவன் உண்மையில சண்டை போட்டுக்கிறான். அன்னைக்கு காலையில பார்த்து என்ன செய்யறான்னு கேட்டா அல்ல அப்படி சொல்லி காட்டுறான், இவர்கிட்ட யாரு உதவி கேட்டானோ இவர் ஜாதிக்காரன், அவன் இன்னொரு ஆளோட நெஞ்சிருக்கிறான், அவன் ஒரு சண்டை போட்டு இருக்கிறான். சண்டை போட்டு இருக்கும் போது என்ன செய்யறான், மூசாவே நீ ரொம்ப வந்து வலிமையான ஆளா இருக்கிற சொல்றான், குலசின்னு சொல்றான். இன்னொரு சண்டை போட்டு இருக்கும் போது இன்னைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு கூப்பிடுறான். அப்படி கூப்பிடும்போது என்ன சொல்றான்னு கேட்டா, நேற்று குத்து விட்டீங்கள, ஆளை காலி ஒண்ணு இல்ல, சரியான வலிமையான ஆளா இருக்கிறீங்களா, அதனால இன்னைக்கு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப மூசா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவனை மறுபடியும் அவனை அந்த எதிரி கூட்டம் இருக்குதுல, அவனை போய் குத்த போன உடனே இவன் நினைச்சுக்கிட்டான் நம்மளை தான் இவர் அட்டாக் பண்ண வர்றா நினைச்சுக்கிட்டு நேத்தான் ஒரு ஆளை கொண்டு இன்னைக்கு என்ன கொலை வர்றாங்க, இவனுக்கு சார்பா தான் போறாரு அவரு, இவன் என்ன உடச்சு விட்டான், நேற்று ஒரு ஆளை கொண்டு விட்டு இன்னைக்கு என்ன கொண்டு வர்றியாண்ட உடனே இவன் தெரிஞ்சு போச்சு, ஊருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இந்த இன்னொரு தெரிஞ்சு போச்சு, ஆஹா நேற்று ஒரு பாடி கிடைச்ச அது மேப்படியான ஆளு இவர் தான் கொண்டிருக்காரு. அப்ப யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச வந்து ஊரறிய தெரிஞ்சு போச்சு. இப்படி தெரிஞ்ச உடனே நீ என்ன ரொம்ப அநியாயம் பண்ற, எதிர்த்தான் கை நீக்கிட்டு இருக்கிற, இவன் சொல்றான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக வேண்டி இவன் தன்னையத்தான் மூசா அடிக்க வர்றாரு நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டான், உடைச்சுட்டான். நீ நேற்று ஒரு ஆளை கொண்டு இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கிற, ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தாலும் ஜப்பாருங்க எப்ப ரவுடி பண்றான், அடக்குமுறை செய்யணும் இல்ல அந்த போன ஜப்பாரன் சொல்லாரு, பூமியில ரவுடித்தனம் பண்றவன் தான் நீ நினைச்சிட்டு இருக்கிறா, நீ உமா துரிது அந்த கூணங்கள் முஸ்லிஹின் சீர்திருத்தம் பண்ணி சமரசம் காணக்கூடியவனா நீ இல்ல, இப்ப பார்த்தாலும் கை வாங்கிட்டு இருக்க, நீ ஆளு சரியில்லப்பா அப்படின்ற உடனே தெரிஞ்சு போச்சு. அங்க மெசேஜ் போயிடுச்சு, பொண்ணு மூசா தான் பண்ணது, உங்க வீட்டுல வளர்ந்தாரு ஒரு ஆளு அந்த ஆள் கம்ப்யூட்டர் பண்ணிருக்காரு. முஸ்லீம் அடுத்த ஒரு ஆள் ஓடி வர்றாரு, மூசாவே மசோர் நடக்குது, உன்னை காலி பண்றதுக்கு
பிளான் பண்ணிட்டாங்க, உன்னை கொல்ல போறாங்க, நீ வந்து நான் உனக்கு நல்லது நாடுறேன், நீ போயிருன்னு சொல்றாரு. ஒரு ஆள் ஓடி வந்து ஒரு வேண்டிய ஆளா இருப்பாரு, இஸ்ரவேல்காரரா இருப்பாரு. அவர் என்ன செய்வாரு, மெசேஜ் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து நீங்க ஓடிடுங்க, உங்களை கொல்றது முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப கொல்ல முடிவு பண்ணிட்டாங்க என்பது என்ன விளங்குது, பிறவனோட இவருக்கு உறவாவெல்லாம் இல்ல, இருந்து வளர்ந்து ஒரு அளவுக்கு 10 வயசு 15 வயசு அதுக்குள்ளதான் பருவம் அடைவதற்கு உள்ளதான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்குமே தவிர, விவரம் தெரிஞ்ச பிறகு இவர் வாட்டுக்கு எதிராக இருந்துகிட்டு இருக்கிறார். பிறவனுக்குள்ளே அவர் வளரவே இல்லை, அந்த கேரக்டர் குணாதிசயம் உண்மை வெட்ட இல்ல. அந்த மாதிரி ஏற்பட்ட உடனே பயந்து கொண்டு அந்த ஊரை விட்டு ஓடிவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் எகிப்தில இருந்து ஓட்ட முடிச்சுட்டாங்க.